ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்து நீங்க டயர்டா உட்கார்ந்திருக்கும்போது, உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, "இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போலாமா?" அப்படின்னு. அப்ப நீங்க சொல்றீங்க, "நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்" அப்படின்னு. இதே ஆங்கிலத்தில சொல்றதுக்கு காமனா, "ஐ அம் வெரி டயர்ட் ஆர் ஐ அம் டூ டயர்ட்." இந்த 2ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ யூஸ் பண்றத பார்த்திருப்பீங்க. இந்த 2ல எந்த சென்டென்ஸ் கரெக்ட்ன்னு கேட்டா 2மே கரெக்ட் தான். அப்போ மீனிங் வைஸ் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இல்லையான்னு கேட்டா இருக்கு. 2மே இருவேறு திங்ஸ ரெஃபர் பண்றதா இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்கா இதோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது வெரி அப்படிங்கிறத விட காமனா ஒரு விஷயத்தோட ஹையஸ்ட் பாசிபிள் டிகிரிய ரிஃபர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க நான் வெரி டயர்டுன்னு சொல்றேன்னா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். பட் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இத பாசிட்டிவா தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்ப வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னா, அத மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கிறதா இருக்கு. நீங்க ஐ அம் வெரி டயர்ட் மீன்ஸ் நான் ரொம்ப டயர்ட் தான். பட் வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னா, ஐ கேன் ப்ளே அப்படிங்கிறது மாரி எடுத்துப்போம். பட் அதே இது டூ அப்படிங்கிறத ஜெனரலா நெகட்டிவ் மீனிங்ல யூஸ் பண்ணிப்போம். அதோட எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, மோர் தேன் நெசசரி அதாவது தேவைக்கு அதிகமா இருக்கிறதாவோ, இல்ல எக்ஸசிவா இருக்கிறதாவோ மீன் பண்ணிப்போம். இங்க ஐ அம் டூ டயர்ட் மீன்ஸ் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னால ஃபர்தரா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மீனிங்ல யூஸ் பண்றதா இருக்கும். இதே மாதிரி வேற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, திஸ் புக் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னா, இது ரொம்ப டிஃபிகல்ட் தான் குழந்தைங்களுக்கு. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அப்படின்னா, அவங்களால அத மேனேஜ் பண்ண முடியும். தட் இஸ் வெரி அப்படிங்கிற வேர்ட். அதே இது திஸ் புக் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னா, இது சில்ட்ரனுக்கு சூட்டபிளான புக் இல்ல அப்படின்னு அர்த்தம். அதாவது இது ரொம்ப அவங்களால ஹேண்டில் பண்ணக்கூடியத விட அதிகமான டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கு அப்படிங்கிறது மாரி எடுத்துப்போம். இப்போ இன்னைக்குமே ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்றதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஐ வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.